நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் ஒவ்வொரு தமிழறிஞர்கள் பற்றி நம்ம வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, காயத்தே மில்லத் அவரை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ண வீடியோஸ் வந்து யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோஸில் பாருங்கள் இருக்கும். ஸோ இப்போ தான் வந்து நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க பார்க்கலாம். காயத்தே மில்லத் ஸோ அவர் பார்த்தீங்கன்னா திருச்சி தூய வாளாளர் கல்லூரியில் தான் வந்து படிச்சிருப்பார். ஸோ அவர் படிச்சுட்டு இருக்கப்பயே பார்த்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து அவர் இணைந்து வந்து போராடியிருப்பார். ஸோ எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று ஆகியவற்றை ஒருங்கே கொண்டவர். ஸோ மனக்கடை வாங்கும் திருமணங்கள் வந்து கலந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். 1962 சீன போரின் போது தனது ஒரே மகனை போருக்கு அனுப்ப தயார் என நேருக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பார். ஸோ அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா முகமது இஸ்மாயில் காயத்தே மில்லத். ஸோ காயத்தே மில்லத்னு அரபு சொல்லோட பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா சமுதாய வழிகாட்டி. ஸோ 1946 1952 சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருப்பார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் வந்து பாரூக் கல்லூரி ரெண்டுமே தொடங்கிறதுக்கு வந்து இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்திருப்பார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் வந்து எடுத்துரைச்சிருப்பார். ஸோ அவ்வளோதான், அவரை பற்றி சொல்லணுன்னா வந்து அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட், ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். இப்போ தான் வந்து நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.